சொந்த ஜனங்கள் எங்களை வெறுத்த போது தேவன் என்னை அற்புதமாய் அழைத்தார். அன்பான ஊழியரையும் 43 வருடங்களாக சொந்த ஜனங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் நடத்தி கொண்டு வந்தார். எங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தை, இழந்ததை மீண்டுமாக பெற்றுக்கொள்வீர்கள். நாங்கள் இழந்து போனது சொந்த ஜனங்களாக இருக்கலாம். தேவ ஜனங்களை தேவன் கொடுத்ததற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த வருடத்தை தேவன் எப்படி ஆரம்பித்தாரு, எப்படி முடித்தாரு அப்படின்னு நமக்கு அறியாத இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் அற்புதமாய் நாம் நினைத்ததை விட மேன்மையாகவே தேவன் நடத்தி கொண்டு வந்தார். இன்னும் ஒரு சில நாட்கள்ல புது வருடத்தை நம்ம காண போறோம். அந்த வருடமும் இந்த வருடத்தை விட அற்புதமாய் திரளான ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்படும்படியாக தேவன் வைப்பார். தேவன் எவ்வளவு வார்த்தைகள் மூலமா இந்த வருடத்துல நம்ம கிட்ட பேசி இருக்கலாம். அந்த வார்த்தைகள் நம்மளுடைய இருதயத்தை சில நேரங்கள்ல தைத்திருக்கலாம். அது எல்லாமே ஜீவன் உள்ள வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகள் தான் நம்மளோட வாழ்க்கையை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறது. முதல்ல எந்த ஊழியர் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறாங்களோ அந்த வார்த்தை அவங்களுக்கு பாடமா இருக்கும், அவங்களுக்கு ஒரு தியானமா இருக்கும். அவர்களே கற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு முன்பாக பேசுவார்கள். ஆனால் அவர்கள் உண்மையான தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் அல்ல. தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்களுக்கு தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு முதல்ல பாடமா இருக்கும். அந்த இதுக்கு அப்புறமா தான் எல்லாருக்கும் அவங்க என்ன பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும். தேவனுடைய வார்த்தைக்குள்ள போறதுக்கு முன்பதாக தேவன் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை இந்த குடும்பத்துக்கென்று இப்ப வந்தவனே கொடுத்தார். நான் அந்த காலையில இருந்து எனக்கு அந்த சங்கீத பகுதி மேலே இருந்தது. ஏன் கொடுக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போதான் தேவன் அந்த ஒரு உள் ஆழத்தை எனக்கு அறிவித்தார். நான் உங்களுக்கு சொல்லிட்டு நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள கடந்து போறேன். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 56 சங்கீதம் 8 வசனம். 56 நீங்க ஃபர்ஸ்ட் 8 வாசிங்க, அதுக்கப்புறமா 9 வாசிங்க. இந்த குடும்பத்தின் அலைச்சல்களை தேவன் எண்ணியிருக்கிறார். கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இப்போ 9 வாசிங்க. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்களுக்கு பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அதை நம்ம அறிஞ்சு கொண்டே இருக்கோம். அதனால உங்களுக்கு விரோதமா யாராச்சும் எழும்புறாங்கன்னா கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார் என்பதை மட்டும் அறியாமல் இருக்காதீங்க, அறிஞ்சு கொண்டே இருங்க. தேவனுடைய வார்த்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை இன்றைக்கு உங்களை அற்புதமாய் நடத்தும் சொல்லிட்டு நான் ஆவியின் ஆழத்துல இருந்து நம்புறேன். நேரடியாக நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ சிலுவை அந்த ஒரு உபதேசம் எப்படி இருக்கா, தேவ பலனாய் இருக்கிறது. அதனால நீங்க தேவனுடைய உபதேசத்துக்குள்ள இன்னுமாக ஆழத்துல போகணும் அப்படின்னு தேவன் ஆசைப்படுறார். அவ்வாறு உபதேசத்துக்குள்ள, சிலுவை உபதேசத்துக்குள்ள நம்ம ஆழமாக போகும்போது தேவ பலன் இன்னுமாக நமக்கு அற்புதமாய் அடுத்த வருடத்துல கிடைக்கும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்குங்க. சிலுவை உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி இருக்கா, தேவ பலனா இருக்கா. இதுதான் தேவன் உங்களுக்கு தரக்கூடிய வார்த்தை. யாராச்சும் உங்களை பார்த்து இவர்கள் பைத்தியம் என்று சொன்னால் கவலைப்படாதீங்க. கிறிஸ்துவுக்கு நான் பைத்தியம், நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். யாருக்கு வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. பைத்தியம் என்று சொன்னால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் அனைவரும்
தேவனுக்கென்று பைத்தியமா இருக்கும். உலகத்துக்கென்று இல்ல, தேவனுக்கென்று பைத்தியமா இருக்கும் போது சிலுவை உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாக இருக்கிற 3 விதமான காரியங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தேவ பலனை நம்ம எவ்வாறு அடுத்த வருடத்துல பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து வாசிங்க. அதே 1 கொரிந்தியர் தான் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வாசிக்க போறோம். 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் 24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவன் ஞானமாய் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் அழைப்பை குறித்து தான் பேசுறாரு. எனக்கு தெரியாது, தம்பி பாடின பாடலாம் நான் அறியேன். காலையில ஒரு 7 மணி இருக்கும், அப்பாவுக்கு தெரியும். தேவன் இந்த வார்த்தையை கொடுத்தாரு, உட்கார்ந்து எழுதுற. அழைப்பை பத்தி தெளிவா சொல்றாரு. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்களா இருக்கணும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகரா இருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய அழைப்பை பெறாத ஜனங்களா இருக்கிறார்கள். நாமோ ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள். கிரேக்கரானாலும் சரி, யூதரானாலும் சரி, தேவனால் அழைப்பை பெற்றால் தான் நமக்கு தேவபலன், தேவன் ஞானம். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். தேவனுடைய அழைப்பு அப்படின்றதுதான் சிலுவை உபதேசத்துல இந்த காலகட்டத்துக்கு தேவன் சொல்லக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஒரு உபதேசம் என்னன்னா, அழைக்கப்பட்டால் நாம் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளலாம். இப்ப நம்ம கீழே இருந்து அப்படியே வாசிக்க போறோம். 24 அப்படியே 25ல இருந்து வாசிங்க, 28 வரைக்கும் வாசிங்க. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுக்கு ஞானவானை கொண்டு ஞானமாய் பயன்படுத்துவது பெரிய விஷயம் கிடையாது. பைத்தியங்களை கொண்டுதான் ஞானமாய் நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். தள்ளப்பட்டவர்களை தான் தேவன் உயர்த்தி அற்புதமாய் வழி நடத்துவார். அப்படியே ஐஸ்வர்யனா இருந்தான், அவனை தான் தேவன் எடுத்து பயன்படுத்தினார். நீங்க வேதாகமத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. தாவீத எல்லாருமே என்ன பண்ணாங்க, தள்ளி விட்டார்கள். ஆனால் தேவனோ அவனை எடுத்து ஒரு ராஜாவாய் உயர்த்தினார். யோசேப்பை அவர்களுடைய சொந்த சகோதரர்கள் விற்று போட்டார்கள். 13 வருடங்கள் அவ்வளவு வேதனைகள். ஆனாலும் அந்த தேசம் முழுவதும் ஒரு ராஜாவாக தேவன் மாற்றினார். உலக மனிதர்கள் பைத்தியங்களாய் யாரார என்றாங்களோ அவர்களை தான் தேவன் உயர்த்தி ஒரு மேன்மையான இடத்துல கண்டிப்பாக வைப்பார். நம்மை கூட உலக ஜனங்கள் பைத்தியங்களாக எண்ணலாம், ஆனா கவலைப்படாதீங்க, நம்மை கோபுரத்தில் உயர்த்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். அங்குரம் பாத்திர கைகளை உயர்த்தி 28 வரைக்கும் வாசிங்க. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய. யாராச்சும் உங்ககிட்ட நீங்க பலவீனமா இருக்கீங்களான்னு கேட்டா, ஆமா தேவனுடைய பலவீனனா இருக்கேன். ஏன்னா தேவனுடைய பலவீனனா நான் இருக்கும் போது எனக்கு தேவனுடைய பலத்தை தர தேவன் வல்லவரா இருக்கிறார். பலவீனன் தன்னை என்ன சொல்லுவான், பலவான் என்று சொல்லணுமா? எப்பொழுது உலகத்துக்காக, உலகத்துல இருக்கிற நானு பலவீனமா இருக்கேன் அப்படின்றதுக்காக அல்ல, தேவனுடைய பலவீனத்துல இருக்கேன். ஆனால் என்ன அப்படியே பலவீனனா தேவன் விட மாட்டார். என்னை ஒரு பலவானாய் தேவன் மாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சில நேரங்கள்ல ஏன் அது இல்லைன்னா, தேவனுடைய அழைப்பை தெளிவாக உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். நாம் இன்று வரை தேவனுடைய அழைப்பை உணர்ந்து கொள்ளாதவர்களா இருக்கலாம். இனியாவது, எசப்பா நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஞான ஸ்நானம் பெற்றது உண்மைதான், உம்முடைய உண்மையான அழைப்பை எனக்கு தெரியப்படுத்தணுப்பான அடுத்த வருடத்துல நீங்க கேட்பீர்களானா, தேவன் உங்களுக்கு புதிய பலத்தையும் புதிய ஞானத்தையும் தேவன் தர வல்லவரா இருக்கிறார். அது என்ன புதிய பலன், புதிய ஞானம்னா, புதிய அப்படின்றது தேவனை தான் குறிக்குது. அப்போ தேவனுடைய ஞானம், தேவனுடைய பலனை பெற்றவர்களாய் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீர்கள். கீழே வாசிங்க.
எப்படியெனில் சகோதரரே சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். எதை பார்க்கணுமா? பூலோகத்தை நோக்கி பாருங்கள் இல்ல, அழைக்கப்பட்ட அழைப்பையே நோக்கி பார்த்து கொண்டே இருக்கணும். அதான் நான் தேவன்கிட்ட எப்பவுமே கேட்கறது, நீங்க எனக்கு செஞ்சாலும் செய்யலனாலும் நான் உங்கள் மேல் கொண்ட வைராக்கியம் ஒரு நாளும் மாறாது. ஜீவன் உள்ளவரை யார் என்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நான் பாசம் வச்சவங்க எல்லாம் என்னை விட்டு போனாலும், தேவன் என் கூட இருக்கும் போது எதை கண்ட கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தனியா இருக்கும் போது அவர் என் கூட ஆரம்பத்துல இருந்தாரு, இப்பவும் இருக்காரு, இந்த வருங்காலத்திலேயே நம்மோடு இருப்பான். அந்த ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்குமானால், அவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் அழைத்த அழைப்பில் நாம் உறுதியாக இருக்கும் போது அவரே நமக்கு உண்டு பண்ணின பாதையில் நம்மை அற்புதமாய், யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும் நேர்த்தியாய் நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு அங்கே 28 வரைக்கும் வாசிட்டீங்களா? ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொள்றாரா? பைத்தியமானவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனர்களை தெரிந்து கொண்டார். நான் பலனோடையே இருந்தேன் அப்படின்னு சொல்றது சாட்சி இல்ல. பலவீனனா இருந்தேன், தேவன் என்னை அற்புதமாய் வழிநடத்தினார். இன்று நான் பலனுடன் உறுதியாக இருக்கிறேன்னா அவரோட வல்லமை மாத்திரமே அப்படின்னு சொல்றதுதான் சாட்சியா? உள்ளானவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் நாம் இல்ல, நான் என்ன எடுத்துக்கிறேன். நான் இழிவானவர்கள் சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடாது. நான் என்ன எடுத்துக்கிறேன்? நான் இழிவானவன் தான்பா, அற்பமாய் எண்ணப்பட்டவன் தான். அற்பமாய் எண்ணப்பட்ட கல்லை தான் எடுத்து அவர் உயரத்துல வைக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். இழிவானவர்களை தேவன் என்ன பண்றார்? எடுத்து தேர்ந்தெடுத்து ஊழியனாய் அவர் என்ன அங்க திட்டம் பண்ணியிருக்காரோ அப்படி நடத்துவார். கொஞ்சம் கூட நம்ம நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். இந்த ஃபீல்ட்ல போயிட்டு நம்ம இங்க ஸ்டாண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். அவர் அங்க என்ன எழுதுறாரோ அந்த நேரத்துல அந்த வருடத்துலதான் நடக்கும் என்றால், யார் முன்னிருந்தாலும் தேவன் திட்டம் பண்ணினது நடந்தே தீரும். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை 28 வரைக்கும் வாசிச்சிட்டீங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய பலன் அடுத்த வருடத்துல இன்னும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் தேவனுடைய அழைப்பை இன்னும் நீங்கள் அறிந்தவர்களா இருக்கணும், உறுதியா அறிந்தவர்கள். யாராச்சும் கேட்டா உங்களோட அழைப்பு என்னன்னா, அழைப்பா ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அழைப்புனா எங்களுக்கு எதுவுமே புரியலையே, தேவன் எங்களுக்காக இறந்தாரு, உயிர் தெழுந்தாரு, இதை தாண்டி என்ன அழைப்பு? உங்களுக்கு உண்டான அழைப்பு கண்டிப்பாக இருக்கும். அது அடுத்த வருடத்துல, இன்று வரை நீங்கள் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் அடுத்த வருடத்துல உங்களுக்கான அழைப்பை தனித்தனியாக கேட்டு அவர்கிட்ட இருந்து வாங்குங்க. எஸ்அப்பா எனக்கு என்ன அழைப்பு? நிறைய ஜனங்க இருக்காங்க, அவங்களுக்காக திறப்பில் நின்று நான் ஜெபம் பண்ணணுமா? அதான் அழைப்பா? இப்படிதான் இருக்கணும். என்னோட அழைப்பு வாழ்நாள் ஃபுல்லா அவருக்காகவே பிரசங்கம் பண்ணி என்னுடைய ஜீவனை விடுவது, இடையில என்ன பிரச்சனை வந்தாலும் இதை விட்டு விலகாமல் இருப்பது. எரேமியாவுக்கு ஆல்ரெடி சொன்ன, எரேமியாவுக்கு 1ஆம் அதிகாரத்துல சொன்ன அழைப்பு தான் என்னோட அழைப்பு. அந்த அழைப்புல நான் தெளிவாக இருப்பேன் என்றால் அந்த ஒரு உபதேசம் ஒரு நாளும் கெட்டு போகாது. நான் ரட்சிக்கப்பட்டேன், அழைக்கப்பட்டேன், தேவனுடைய பலத்தில் இன்னும் உறுதியாக இருக்கிறேன். நம்ம சாட்சி சொல்லும் போது நம்ம தெளிவா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், தேவனுடைய பலன் நமக்கு வேண்டுமானால் தேவனுடைய அழைப்பை உணர்ந்த ஜனங்களாக நம்ம இருக்கணும். இரண்டாவதாக எடுத்து நம்ம வாசிக்கலாம். அதே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 9 வாசிங்க. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்போ நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், தேவனுக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், தேவனுடைய அழைப்பையும் அறிந்து விட்டோம். ஆனால் இன்னும் கூட அந்த தேவனுடன் இருக்கிற ஐக்கியம் நமக்கு இன்னும் நெருக்கமாக இல்லை. தேவனோடு ஐக்கியப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய அழைப்பை அறிந்தால் மட்டும் போகாது, தேவனுடன்
ஐக்கியப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலக மனிதர்களுடன் ஐக்கியப்படுவதல்ல, தேவனுடன் ஐக்கியப்படுவது மிக மிக முக்கியமானது. அப்படியே 10ல இருந்து வாசிங்க. சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் பிரிவினை எப்ப கொண்டு வருவானா, பிசாசு உட்புகுந்தால் பிரிவினையை கண்டிப்பாக கொண்டு வருவான். நல்லா ஐக்கியப்பட்டு தேவனுக்குள்ளாக தேவனுடைய வசனத்தையே பேசிக் கொண்டிருந்த சகோதரர்களுக்குள்ள ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்றேன். ஒரு 4-5 சகோதரர்கள் இருக்காங்க. அவர்கள் தேவனுடைய வசனத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் தினம் தினம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே வந்தார்கள். அந்த 5 ஒருவரை பிசாசு டார்கெட் பண்றான். ஆரம்பத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளை பின்மாற்றத்துக்குள்ளாக போகிறான். அவ்வாறு போகும்போது அந்த கூட 4 சகோதரர்களுக்கும் மன வருத்தம் கண்டிப்பா வரணும். அவ்வாறு வரும்போது நம்மை விட்டு பிரிந்து போன சகோதரனை கூப்பிட்டு ஆலோசனை கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்து ஒரு வார்த்தை, நம்ம ஒரே ஏக சிந்தையா இருக்கணும். தேவனுடைய ஆவியை தரித்து கொண்டிருந்த நாம் இறுதி வரை இதே ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஆலோசனை இருக்குமானால் இந்த ஐக்கியத்தை தான் தேவன் விரும்புவார். இப்போ வாசிங்க. ஏக மனதும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அண்ணா நீங்க என்ன நினைச்சீங்களோ அதே தான் தேவன் எனக்கு கொடுத்தார். அதுதான் ஏக மனது. அது எப்ப இருக்கும்னா, இருவருடைய மனதும் தேவனுக்குள்ளாக இணைக்கப்படும் போது அந்த இரு மனது ஒன்றாக மாறும். தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளானவர்களுக்கே அது புரியும், வேற யாருக்கும் புரியாது. இப்ப தேவனுடைய வார்த்தையில ஒரு வார்த்தை இருக்கு. அது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தடவை படிக்கும் போது புரியாமல் இருக்கலாம். படிக்க பிறரிடம் கேட்க அந்த இரு மனது ஒன்றாக மாறும். அது ஐக்கியம் இருக்கிற இடத்துலதான் இருக்கும். இப்ப முதலாவது தேவனோட நீங்க ஐக்கியமா இருக்கணும். அவ்வாறு அந்த ஐக்கியம் இருக்கும் போது தேவனே ஆவிக்குள்ளானவர்களை உங்களோட ஐக்கியமாக ஆக்குவார். யாராச்சும் பிரிச்சு போறாங்களா, அவங்கள கூப்பிட்டு தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. அந்த ஐக்கியம் முக்கியம். நீங்க அந்த ஐக்கியத்தை ஒரு நாளும் விடாது இருங்க. அவங்க விட்டாலும் பரவாயில்ல, நீங்க விடாதீங்க. கீழே வாசிங்க. சீர் பொருந்தினவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவியாலின் வீட்டார். அடுத்த வசனம் வாசிங்க. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றோ நான் அப்போலை சேர்ந்தவன் என்றோ, எனக்கு அன்பான சிவா பாஸ்டர் எங்களுக்கு தெரியும் என்றும் சாமை தெரியும் என்றும் சொல்லக்கூடாது. எனக்கு தேவனை தெரியும். எங்களோட இருக்கிற ஐக்கியம் எல்லாம் தேவனுக்கு உண்டான ஐக்கியம். தேவனுக்கும் நமக்கும் ஐக்கியம் இல்லைன்னு வைங்களேன், நம்மள தேவன் நினைச்சிருக்க மாட்டார். அவரோட அந்த ஐக்கியம் இருக்கிறதுனாலதான் இந்த ஐக்கியம் உறுதிப்பட்டு இருக்கு. இது பிளவுபடும்படியாக பிசாசு அநேக தந்திரங்கள் செய்யலாம். அதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதிருங்க. இந்த ஐக்கியம் தேவனுக்கு உண்டான ஐக்கியம், தேவன் உண்டு பண்ணின ஐக்கியம். நான் கேபாவை சேர்ந்தவன் என்றோ நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்கிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன். நான் சிஎஸ்ஐயை சேர்ந்தவன் என்றும் ஆர்சியை சேர்ந்தவன் என்றும் ஏசிஏவை சேர்ந்தவன் என்றும் யாரும் சொல்லக்கூடாது. நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவுக்குள்ளானவன், நான் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறவன். அதனால யார் நமக்கு சோத்திரம் சொன்னாலும் அவங்க நமக்கு சோத்திரம் சொல்லல, நம்ம அவங்களுக்கு சோத்திரம் சொல்லல, நம்ம தேவனுக்கு சோத்திரம் சொல்றோம். சிபிஎம்மா அதனால உங்களுக்கு சோத்திரம் சொல்ல மாட்டேன், நீங்க வெட்டிகாஸ்டா உங்களுக்கு சொல்றேன். அப்படி இருக்கலாம், நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை இன்றோடு நம்ம அறுத்து போட்டுவோம். யார் வராங்களோ இல்லையோ, நம்ம அவங்க நம்மள அன்பா இருக்காங்களோ இல்லையோ, சோத்திரம் சொல்லுங்க. அதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ஐக்கியத்தோடு இருங்க. அந்த ஐக்கியம் தேவனோடு இருக்கும் போது உலக மனுஷன்கிட்டையும் தேவனுடைய ஐக்கியத்தை உங்க மூலியமா அவரே வெளிப்படுத்துவாரா? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுல் உங்களுக்காக சிறையில் அறையப்பட்டானா? பவுலின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றீர்கள், என் நாமத்தினாலே
எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் இவரு, அவர் கொடுத்தார். யாராச்சும் உங்களுக்கு என்னுடைய நாமத்தின் மூலமாய் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் நீங்க பெற்றீர்கள் அப்படி இருக்குமா? சுய நாமத்தினால எந்த ஊழியர் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவருடைய நாமத்தினாலதான் நமக்கு ஞானஸ்தானம். அதே போல அவர் ஒருவர் தான். அநேகராய் நாம் பிரிந்திருக்கலாம், அவருக்குள்ளாக இந்த உலகமே ஐக்கியப்பட்டிருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்கும் தாய்மாவுக்குமே இன்றி உங்களில் வேறொருவருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்தது உண்டு. அதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது ஞானஸ்தானம் கொடுத்தேனா இல்லையா அறியேன். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி இதுல ஒரு வார்த்தை இருக்கிறது. இதுக்கப்புறமா இவங்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தனா, அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தனான்னு சொல்லிட்டு நான் அறியேன். ஏன் அதை அவர் மறந்து இருக்காருன்னா, நான் அப்படின்ற எண்ணம் வந்துடும். நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்துதான் இந்த சர்ச்சுக்குள்ள வந்தாங்க, இன்னைக்கு என்னையே மதிக்காம இருக்காங்க அப்படின்னு ஒரு ஊழியர் சொல்லக்கூடாதுன்னு அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய நான் அப்படின்றத சிலுவையில் அரைஞ்சிட்டார். அதனாலதான் அறியேன் அப்படின்றார். அதை அறிஞ்சிக்க கூடாது. ஞானஸ்நானம் அப்படின்ற ஒரு கருவிதான். ஊழியர் தேவனுக்குள்ளாக உங்களை நடத்துவதற்கு நாங்கள் ஒரு கருவிதான். அதை மறந்துடணும். ஒன்னே ஒண்ணு, இவர்கள் தேவனுக்குள்ளாக நித்தமமாய் ஐக்கியப்பட்டிருக்கார்களா, அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதுதான் ஒரு ஊழியரோட கடமை. அதுல அழகா சொல்றார். அந்த வசனத்தை வாசிங்க. நான் அறியேன்னு வரேன். தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்தது உண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனா இல்லையா அறியேன். கொடுத்தேனா இல்லையா என்பதை அதை ஒரு ஊழியர் அறிஞ்சிருக்க கூடாது. எல்லாரையும் அறிஞ்சிருக்கணும், அன்பா இருக்கணும், ஐக்கியப்பட்டு இருக்கணும். அதை கால்குலேட் பண்ணி எழுதி வச்சுக்க கூடாது. நான் எங்களுக்கு எல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்த 49வது 50வது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு ஒரு அக்கௌண்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு ஊழியம் அல்ல, அது ஒரு பிசினஸ். நீங்க தேவனுக்கு என்று கொடுத்துட்டதுக்கு அப்புறமா தேவன் பார்த்துப்பாரு. அவர்களுக்காக திறப்பில் நிற்க வேண்டியதுதான் ஊழியர்களோட மிகப்பெரிய ஒரு கடமை. 17 வரைக்கும் வாசிங்க. ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுப்பினார். அப்போ நம்ம இல்ல ஊழியர்களை எதை கொண்டு அனுப்பிச்சிருக்காரா? ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு மட்டும் எங்களை அனுப்பல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே எங்களை அனுப்பியிருக்காங்க. சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான் எங்களுடைய கடமை. தேவையற்ற வார்த்தைகளை ஒரு ஊழியன் பேசுவானா, இந்த வசனத்தை எடுத்து காட்டுங்க. எந்த ஒரு ஊழியனா இருக்கட்டும், தேவையில்லாம தேவனுடைய வார்த்தையை அன்றி சுயமாய் உலகத்துக்கு என்று பேசுவார்கள். ஆனா இந்த வசனம் அவர்களுக்கு உட்பட்டது. நான் என்ன எடுத்துக்கிறேன், நான் என்னதான் எடுத்துக்கிறேன், நானுமே சரி, தேவனுடைய வார்த்தையை அன்றி உலக பிரியமாக ஒரு வார்த்தையை நான் உபயோகிப்பேனானால் நீங்க இந்த வசனத்தை எடுத்து எனக்கே ஒரு பாடம் சொல்லலாம், தப்பு ஒன்றும் இல்லை. நான் தேவன் எனக்கு காட்டுனது. ஊழியர்களை வெறுமனே ஞான ஸ்நானம் கொடுக்கிறதுக்காக மட்டும் அனுப்பல. எதுல அனுப்பிச்சிருக்காரு வாசிங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். இதுல ஒரு விஷயம் இருக்கு. பவுல் தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தார். ஒன்று, அவர் தேவன் என்னை அழைத்த அழைப்புல உறுதியா இருக்கார் பாருங்க. தேவன் இதுக்குதான் நான் அனுப்பிச்சிட்டார். இதான் தேவன் என்னை அழைத்த அழைப்பு. நான் வெறும் நீ எடுத்துரு, நீ ஞானஸ்நானம் எடுத்துரு, 30 வயசு ஆயிடுச்சு எடுத்துருப்பா, அடுத்த வருஷம் எடுத்துரு அப்படின்னு சொல்றது ஊழியம் அல்ல. உபதேசத்தை தெளிவாக கொண்டு சேர்ப்பதே ஊழியர்களோட மிகப்பெரிய கடமை. அந்த அழைப்புல அவர் உறுதியா இருந்தார். 17 வரைக்கும் வாசிட்டீங்களா? அது வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்க அனுப்பினார். அப்போ கிறிஸ்துவின் அறிவு, கிறிஸ்துவின் ஞானம் உங்களுடன் இருக்குமானால் மனிதர்கள் சொல்லி நீங்க பிரசங்கம் பண்ண மாட்டீங்க. தேவன் என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அதையே நீங்க என்ன பண்ணுவீங்க, பிரசங்கமாக பண்ணுவீங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய பலத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் தேவனுடைய அழைப்புல உறுதியா இருங்க. ஒன்று. இரண்டாவது, இப்ப பார்த்தோம், தேவனுடன் ஐக்கியப்பட்டிருக்கணும்.
தேவனுக்கு உட்பட்டவர்களுடன் ஐக்கியப்பட்டு இருக்கணும். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம வேகமாக பார்த்துட்டு முடிக்கலாம். எடுத்து வாசிங்க மார்க்கு 16:20. மார்க்கு 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசவம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்கள் கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். வசனத்தை உறுதிப்படுத்தினார். நீங்க தியானிக்கிற வசனம் உறுதிப்படுத்தப்பட்ட வசனமா இருக்கணும். அவ்வாறு தேவனுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்ட வசனமா இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையும் உறுதிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். மூன்றாவது, தேவனுடைய பலத்தை நீங்கள் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் இன்னும் தேவனுக்குள்ளாக உறுதிப்பட்ட ஜனங்களா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம், தேவனுடைய அழைப்பை நாம் பெறும்போது தேவனுடைய பலனை நாம் பூரணமாய் பெறுவோம். இரண்டாவது, தேவனுடன் ஐக்கியமாய் இருக்கும் போது தேவனுடைய பலனை அவரே நமக்கு தருவார். இப்பொழுது நம்ம பார்க்க போறது, தேவனுக்குள்ள இன்னுமாக நாம் உறுதிப்படும் போது தேவனுடைய பலனை நமக்கு அள்ளித்தர தேவன் வல்லவராக இருக்கிறார். வாசிங்க மறுபடியும். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசவம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்கள் கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். நீங்கள் தேவனோடு உறுதியா இருக்கும் போது உங்களுக்கும் தேவன் வசனத்தை கண்டிப்பாக உறுதிப்படுத்துவார். எப்படி என்றால், திடீர்னு நீங்க வந்து பைபிள் எடுத்து வாசிப்பீங்க, அதுல வசனம் இருக்கும், நாம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. அது உறுதிப்பட்ட வசனமா இருக்கும். நீங்க அப்படியே கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இந்த வருடத்துல இந்த வசனம் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கும். எப்படி? நாம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மளை விட்டு விலகினாரா? இல்லை. ஒரு நாள் நம்மளை கைவிட்டாரா? இல்லை. இதுதான் உறுதிப்படுத்தப்பட்ட வசனம். அது எப்பொழுது இருக்கும்? நாம் தேவனோடு உறுதிப்படும் போது தேவனுடைய வசனமும் நம்மளுடைய வாழ்க்கையில் உறுதிப்பட்டு இருக்கும். நான் நம்புறேன், அடுத்த வருடமும் தேவனுடைய வாக்குதத்தமும் சரி, தேவனுடைய ஐக்கியமும் சரி, தேவனுடைய அழைப்பும் சரி உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கும். இந்த குடும்பமும் தேவனுக்கென்று உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கும். ஏதோ அப்படி மேலோட்டமா இருக்காது, ஆணி அடிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கும். இந்த விசுவாசம் உங்களுக்கு என்றென்று இருக்கணும். இன்னொன்று கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 89:28. சங்கீதம் 89 சங்கீதம் 28 என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். உடன்படிக்கை இந்த குடும்பத்துக்கு கண்டிப்பாக உறுதிப்படுத்தப்படும். அது என்ன உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு வரப்போகிற நாட்கள் நீங்களே அறிந்து கொள்வீர்கள். தேவன் உங்களுக்கு தெரியப்படுத்துறார். இது வெறும் முன்னுரையே. அவர் இடையுரை என்ன செய்வார் நமக்கு தெரியாது, முடிவுரை எப்படி நடத்துவார் நமக்கு தெரியாது. ஆனா மூன்றுமே அற்புதமாய் நடத்துவார். உங்களுடைய உடன்படிக்கை உறுதி பண்ணப்பட்டு அற்புதமாய் நீங்க ஆச்சரியப்படும்படியாக செய்யப்படும். இது கண்டிப்பாக நடக்கும். ஒன்று, நீங்கள் அவரோடு ஒன்றுபட்டு இருக்கணும், உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கணும். அவ்வாறு இருக்கும் போது வசனத்தை உறுதிப்படுத்துவார். இப்ப சொன்ன உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார். இன்னும் கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:5 வாசிங்க. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. இன்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையும் அப்படியே ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதி செய்யப்பட்டதாய் இருக்கிறது. அது உண்டான ஆவி, என்னுடைய பலன் அல்ல, தேவனால் உண்டான பலன். அதனால் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த குடும்பத்துக்கு தேவன் இந்த 3 விஷயங்களையும் ஏன் சொல்றார் அப்படின்னா, இன்னும் நீங்கள் உறுதிப்படணும், வசனத்துல உறுதிப்படணும்,
உடன்படிக்கையை தேவன் கண்டிப்பாக உறுதிப்படுத்துவார். வரக்கூடிய நாட்கள்ல நீங்களே காண்பீர்கள், உங்களை சுற்றி உள்ள அநேகரும் காண்பார்கள். இப்ப பார்க்கிறோம், இப்ப நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற வசனமும் நீங்கள் தியானிக்க போகிற வசனமும் ஆவியினாலும் தேவனுடைய பலத்தினாலும் உறுதி பண்ணப்பட்டதா இருக்கிறது. மறுபடியும் வாசிங்க. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதா இராமல் மனிதர்களை சார்ந்து அவர்கள் கேட்டு என்னை பாராட்டும் விதமாக நான் பிரசங்கம் செய்வேனானால் நான் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியன் அல்ல, தேவனுடன் ஐக்கியம் பெற்ற ஊழியன் அல்ல, தேவனுடன் உறுதியாக இணைக்கப்பட்ட ஊழியன் அல்ல. தேவனுடைய வசனத்தை தேவனை அன்றி வேறு யாருமே நமக்கு தெளிவாக உணர்த்தவோ தெளிவுபடுத்தவோ அதில் உள்ள ஆழங்களை நமக்கு கற்றுத்தரவோ ஒருவரால முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, மனுஷங்களுக்கு ஏற்ற விதமாக நான் பிரசங்கம் செய்வேனானால் நான் உண்மையான ஊழியன் அல்ல, ஆனால் தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நான் ஊழியம் செய்வேனானால். அதனாலதான் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் தேவன் எனக்கு என்ன அழைப்பை தந்தாரோ அந்த அழைப்பில் நான் நேர்த்தியாய் ஓடினேன், தேவனோடு ஐக்கியப்பட்டு நடந்தேன், உறுதிப்படுத்தப்பட்ட வசனத்தையே நான் ஒரு உபதேசமாக போதித்தேன். மனிதர்களை சார்ந்து அவர்கள் என்னை போற்றி திரிவார்கள் என்று அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படவே ஆவியிலும் தேவ பலத்திலும் வசனத்தை உறுதியாய் போதித்தேன் அவர் சொல்றார். அந்த நம்பிக்கை நமக்கு இன்னும் உறுதியா இருக்கணும். 1-4 வரைக்கும் வாசிங்க, இல்ல 6-7 வாசிங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. அப்படி இருந்தோம் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறேன், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுகளுடைய ஞானத்தை அல்லாமல் உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவன் ஞானத்தை பேசுகிறேன். ரகசியமான தேவன் ஞானத்தையே பேசுகிறேன். இப்படிதான் அவர் சொல்றாரு. இந்த வசனம் இந்த வீட்டிற்கு தேவன் தரக்கூடிய திறவுகோல் வசனம். மறுபடியும் வாசிங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தியதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவன் ஞானத்தை பேசுகிறேன். 6-7 வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு இன்னுமாக புரியும். அப்படி இருந்தோ தேறினவர்களுக்குள்ளே, அப்ப நம்மலாம் யாரு? தேறினவர்கள், தேவனுக்குள்ளாக தேறினவர்கள். ஞானத்தை பேசுகிறேன். ஞானத்தை பேசுகிறேன். எந்த ஞானம்? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பாத்தீங்களா, தேவபலன், தேவனுடைய ஞானம். அப்ப நான் எப்படி பேசுறேனோ உங்களுக்கு புரிய வந்துரும். நம்மலாம் தேறினவர்கள். நான் என்னுடைய சுய நாமத்துல பேசுறேன்னா, சுய ஞானத்துல பேசுறேன்னா நீங்களே அறிஞ்சுப்பீங்க. அப்ப தேவனுடைய ஞானத்தில் பேசும்போது தேவனால் அறியப்பட்டவர்கள் தேவனுடைய ஞானத்தை ஆவியின் வழி புரிந்து கொள்வார்கள். வாசிங்க. இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, நம்ம இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறதும் நீங்க அங்க வாசிக்கிறதும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த ஞானம் அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தை அல்லாமல் உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறேன். ரகசியமான தேவனுடைய நாமத்தையே பேசுகிறோம். இந்த ரகசியமான தேவனுடைய ஞானம்தான் உங்களுக்கு இறுதியாக தேவனுடைய பலனை கொடுக்க போகுது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலுவை உபதேசம் நிறைய பேருக்கு பைத்தியம் எனப்படலாம், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கோ அது தேவ பலனாகும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து பார்த்தது, தேவனால் அழைக்கப்பட்ட அழைப்பில் நாம் உறுதியா இருக்கும் போது தேவன் அவருடைய பலத்தை நமக்கு தருவார். இரண்டாவதாக, தேவனோடு
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு நாம் ஐக்கியப்பட்டிருப்போமானால் தேவனுடைய பலனை அவர் நமக்கு வரக்கூடிய நாட்கள்ல நேர்த்தியாய் தருவார். இப்ப பார்த்தோம், இன்னுமாக தேவனுடன் உறுதியாய் இருக்கும் போது அவருடைய வசனத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்தி, உடன்படிக்கையையும் உறுதிப்படுத்தி, ஆவியிலும் தேவ பலனிலும் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டே அவருடைய ரகசியமான ஞானத்தை உங்களுக்கு தருவார். இதுதான் தேவன் இன்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பாடம். இதை நீங்க ஒரு நாள் பார்க்க கூடாது. எசப்பா, நான் வாழ்ந்தவும் உமக்காக தான் வாழணும், இறந்தாலும் உமக்காக தான் வந்து நான் வந்து இறக்கணும். நான் வாழும் வரை உமக்காகவே வாழ்ந்து சாட்சி பெற்று நித்தம் நித்தம் அநேகருக்கு சாட்சிகளா நான் இருப்பேன் அப்படின்றதுதான் தேவனுக்குள்ளானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ என்னோட வாழ்க்கையில பாடுகள் வந்து நான் என்ன பண்ணுவேன்? அந்த பாடுகளிலும் தேவன் நம்மோடு இருப்பாரானால் அந்த பாடுகளையும் பாசமாக நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஒரு பாடல் இருக்கு, பாடுகளே வாழ்வின் பங்காயினும் பாசமோடு அதை ஏற்றுக்கொள்வேன், உம்மோடு என்றென்றும் நான் வாழவே உம்மன்பால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசு ராஜா என் இன்ப ரோஜா, என்றென்றும் நான் உம்மை பாடிடுவேன். தாயும் சரி, தந்தையும் சரி, பந்தங்களும் சரி, யார் நம்மை விட்டு விலகினாலும் விலகாத தேவன் ஒருவர் உண்டு. அவர் நமக்கு தேவ பலனையும் தேவ ஞானத்தையும் அள்ளி தந்து புதிய வருடத்துல நம் அனைவரையும் அற்புதமாய் வழிநடத்துவார். அழைக்கப்பட்ட அழைப்புல உறுதியாயிருங்க. அவருடன் ஐக்கியமாய் இருக்கிறத ஒரு நாளும் மறக்காதிருங்கள். ஐக்கியத்துடன் நீங்கள் வாழ்ந்து வசனத்துல உறுதியாயிருங்க. ஆவியிலும் தேவ பலத்திலும் உங்களை தேவன் இன்னும் உறுதியாய் நடத்தி உங்களுக்கான உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார். வரக்கூடிய நாட்கள், நான் மறுபடியும் சொல்றேன், வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்காக தேவன் உண்டு பண்ணின உடன்படிக்கை அவரே உறுதிப்படுத்துவார். அதை நீங்களே அறிவீர்கள். இறுதியாக தேவனுடைய ரகசியங்களை ஞானமாய் உங்களுக்கு தருவார். அதுவே உங்களுக்கு நித்தியமாய் தேவ பலனாய் இருக்கும். கண்களை மூடலாம்.